ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். என்னோட பேர் நீலா அண்ட் என்னோட பேர் சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 8, 2025க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா, அண்ட் இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்கிருந்து எடுத்ததுன்னு தெரியுமா? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். மற்ற சோர்சஸ் மாதிரி இல்லாம இதுல எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கன்சைஸா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதனால தான் ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம மெட்டீரியல்ல இருந்து வந்திருக்கு. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை கூட நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எங்களோட ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்றவங்களை விட 5 மடங்கு குறைவான கண்டென்ட்ல ஆனா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸோட இதை கியூரேட் பண்றாங்க. ஸோ சேனல்ல ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. சூப்பர். ஸோ வாங்க டுடே நியூஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்கு? யூனியன் கேபினெட் ஒடிஷால நேஷனல் ஹைவே 326 வைடன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ எந்த செக்மெண்ட் இது அண்ட் எவ்வளோ செலவாகும்? இது 68.6 கிலோமீட்டர்ல இருந்து 311.7 கிலோமீட்டர் வரையிலான செக்மெண்ட். டோட்டல் ஃபினான்ஷியல் அவுட்லே 1526.21 கோடி. இதுல சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மட்டும் 966.79 கோடி. வாவ், பெரிய ப்ராஜெக்ட் தான். இது எந்த மோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? இது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இபிசி மோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதை 24 மாசத்துல முடிக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேண்டட்டரி 5-year டிஃபெக்ட் லைபிலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் பீரியடும் இருக்கு. கிரேட். இந்த ப்ராஜெக்ட்னால என்ன பெனிஃபிட்? இது ராய்ப்பூர் விசாகப்பட்டினம் காரிடாரை லிங்க் பண்றதுனால ரீஜனல் கனெக்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆகும். பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போலாமா? போலாமே. யூனியன் மினிஸ்டர் ஜே.பி. நட்டா இந்தியன் ஃபார்மகோபியா 2026ஓட 10th எடிஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபார்மகோபியானா என்ன? கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். கண்டிப்பா. ஃபார்மகோபியான்றது இந்தியால இருக்கிற மருந்துகளோட ஸ்டாண்டர்ட்ஸை பத்தின ஒரு ஒஃபிஷியல் புக். ஒரு மருந்துனா அதுல என்னெல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்ற ஒரு ரூல் புக் மாதிரி. காட் இட். சோ இந்த புது எடிஷன்ல என்ன ஸ்பெஷல்? இதுல 121 புது மோனோகிராஃப்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இதனால டோட்டல் மோனோகிராஃப்ஸ் இப்போ 3330. அது மட்டும் இல்லாம பிளட் காம்பனன்ட்ஸுக்காகவே 20 மோனோகிராஃப்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். இத பத்தி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இருக்கா? இருக்கு. ஃபர்ஸ்ட் எடிஷன் 1955ல பப்ளிஷ் ஆச்சு. இப்போ இருக்கிற ஐபி 19 குளோபல் சவுத் கண்ட்ரீஸ்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஃபார்மகோ விஜிலன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா, அதாவது PVPIக்கு கீழே WHO ஃபார்மகோ விஜிலன்ஸ் டேட்டாபேஸுக்கு நாம கொடுக்கிற கான்ட்ரிபியூஷன்ஸ்ல நம்ம இந்தியாவோட குளோபல் ரேங்கிங் 2025ல 8வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. தட்ஸ் a proud moment. சரி, அடுத்த நேஷனல் நியூஸ் என்ன? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ், அதாவது DOT, நேஷனல் ஃப்ரீக்வன்சி அலோகேஷன் பிளான் 2025, சுருக்கமா NFAP 2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓ, ஃப்ரீக்வன்சி அலோகேஷனா? சவுண்ட்ஸ் டெக்னிக்கல். இது என்ன பிளான்? இது இந்தியாவோட ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமை மேனேஜ் பண்றதுக்கான சென்ட்ரல் பாலிசி ஃப்ரேம்வொர்க். சிம்பிளா சொல்லணும்னா மொபைல் நெட்வொர்க், டிவி, ரேடியோன்னு எல்லாத்துக்கும் ஃப்ரீக்வன்சியை பிரிச்சு கொடுக்கறது தான் இதோட வேலை. இது 8.3 கிலோஹெர்ட்ஸ்ல இருந்து 3000 GHz வரைக்கும் கவர் பண்ணும். கூல். இந்த பிளான்ல முக்கியமா என்ன சொல்லிருக்காங்க? 5G மற்றும் ஃபியூச்சர் நெட்வொர்க் டெக்னாலஜிஸை பூஸ்ட் பண்றதுக்காக 6265ல இருந்து 7125 மெகாஹெர்ட்ஸ் பேண்டை இன்டர்நேஷனல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன்ஸ், அதாவது IMT-க்காக ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஓஹோ, 5Gக்கு பூஸ்ட். வேற என்னெல்லாம் இருக்கு? சேட்டலைட் சர்வீசஸ்க்காக K, Q மற்றும் V பேண்ட்ஸ்ல ஸ்பெக்ட்ரம் அலோகேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ளைட் அண்ட் மேரிடைம் கனெக்டிவிட்டி, அதாவது IFMC மற்றும் V2X கம்யூனிகேஷனுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. இனிமே ஃப்ளைட்லயும் வைஃபை யூஸ் பண்ணலாம் போல. சூப்பர். நெக்ஸ்ட் எக்கானமி செக்ஷனுக்கு போலாம். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் NSO நம்ம GDP growth-ஐ ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்களே. ஆமா, FY26ல இந்தியன் எக்கானமி 7.4% வளரும்னு NSO-வோட ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட் சொல்லுது. இது FY25ல இருந்த 6.5% விட அதிகம். நைஸ். அப்போ GVA growth மற்றும் நாமினல் GDP growth எவ்வளோ இருக்குன்னு சொல்லிருக்காங்க? GVA growth 7.3% ஆகவும் நாமினல் GDP growth 8% ஆகவும் இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. கிரேட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் நியூஸும் எக்கானமி பத்தி தானே? சோலார் மாடியூல் கெப்பாசிட்டி. ஆமா, யூனியன் மினிஸ்டர் பிரஹ்லாத் ஜோஷி சொல்லிருக்காரு, இந்தியாவோட சோலார் மாடியூல் கெப்பாசிட்டி 2025ல 144 GW, அதாவது GW தொடும்னு. 144 GW-ஆ?
இது எவ்ளோ பெரிய இன்க்ரீஸ்? 2024ல 63 ஜிகாவாட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இது 128.6% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ். ரொம்பவே மேசிவ். அன்பிலீவபிள். 2014ல கம்பேர் பண்ணா எப்படி? 2014ல வெறும் 2.3 ஜிகாவாட்ஸ் தான் இருந்துச்சு. அதிலிருந்து இப்போ 62 மடங்குக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ரினியூவபிள் எனர்ஜில நம்மளோட கமிட்மெண்ட்டை காட்டுது. ஒரு சின்ன பிரேக்குக்கு முன்னாடி எங்க லிசனர்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. கரண்ட் அஃபேர்ஸையும் ஜிகேவையும் சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்களோட ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, அந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்டுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, பிரேக் முடிஞ்சது. பேக் டு பிசினஸ். பேங்கிங் நியூஸ்க்கு போலாமா? லெட்ஸ் கோ. SMFCL சாகர்மாலா ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் 4300 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணிருக்காங்களாமே. ஆமா, SMFCLன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸுக்கு கீழே வர்ற இந்தியாவோட முதல் மேரிடைம் ஃபோக்கஸ்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அதாவது NBFC. அவங்க இப்போ லெண்டிங் ஆபரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த 4300 கோடி எதுக்காக? இதுல 4000 கோடி ஒரு பெரிய கிரீன்ஃபீல்ட் போர்ட் டெவலப்மெண்ட்டுக்காக, மீதி 150 கோடி ட்ரெட்ஜிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் 110 கோடி கோவா ஷிப்யார்ட் லிமிடெடுக்கும் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. கிரேட் இனிஷியேட்டிவ் ஃபார் த மேரிடைம் செக்டர். நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ். கனரா பேங்க்ல ஒரு புது அப்பாயின்மெண்ட். எஸ், ஹர்தீப் சிங் ஆலுவாலியாவை கனரா பேங்கோட இன்டரிம் MD அண்ட் CEOவா டிசிக்னேட் பண்ணிருக்காங்க. அவரோட அப்பாயின்மெண்ட் ஜனவரி 2026ல இருந்து எஃபெக்டிவ் ஆகும். ஓகே, யாருக்கு பதிலா வராரு அண்ட் எவ்ளோ நாள் இந்த போஸ்ட்ல இருப்பாரு? இப்போ இருக்கிற K. சத்யநாராயண வாஜுவை சக்சீட் பண்றாரு. அவரோட டென்யூர் 3 மாசம் அல்லது ஒரு ரெகுலர் இன்கம்பென்ட் அப்பாயிண்ட் ஆகிற வரைக்கும் இருக்கும். அண்டர்ஸ்டுட். இப்போ அக்ரிமெண்ட் செக்ஷனுக்கு போலாம். இந்தியா ஆஸ்திரேலியா எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் ECTA பத்தி ஒரு அப்டேட் இருக்கு. ஆமா, யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ECTA-ஓட ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஜனவரி 2026ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு நாம பண்ற எல்லா எக்ஸ்போர்ட்ஸும் டியூட்டி ஃப்ரீ ஆகிடும். வாவ், 100% டியூட்டி ஃப்ரீயா? ஆமா, இதுக்கு முன்னாடி 2022ல சைன் பண்ணப்போ 96.4% டாரிஃப் லைன்ஸுக்கு தான் கவரேஜ் இருந்துச்சு. இப்போ 100%. இதனால FY25ல ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் 8% க்ரோ ஆகி $8.58 பில்லியன் ரீச் பண்ணிருக்கு. சூப்பர்ப். இதுல வேற ஏதாவது முக்கியமா இருக்கா? இருக்கு. 2025ல ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்காக ஒரு மியூச்சுவல் ரெகக்னிஷன் அரேஞ்ச்மெண்ட்டும் சைன் பண்ணிருக்காங்க. இது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கம்ப்ளையன்ஸ் காஸ்ட்டை குறைக்கும். அடுத்த அக்ரிமெண்ட் எலக்ட்ரிக் போட் ப்ராஜெக்ட் பத்தினது. ஆமா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு விஜய் மரீன் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட், அதாவது VMSPL கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் சி ப்ராஜெக்ட்னா என்ன? இது 20 பேசஞ்சர் கெபாசிட்டி கொண்ட ஒரு எலக்ட்ரிக் போட்டை டெவலப் பண்ற ப்ராஜெக்ட். இதுக்கு இண்டோ கனடா கொலாபரேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சப்போர்ட் பண்ணுது. சோ கனடா கனெக்ஷன் இருக்கா? இருக்கு. VMSPL கனடாவை சேர்ந்த ACEL பவர் இங்க் கூட எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ்க்காக கொலாபரேட் பண்ணுவாங்க. நைஸ். நெக்ஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸ் 2 MOU சைன் பண்ணிருக்காங்களே. ஆமா, முதல் MOU மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கூட ரூரல் டெவலப்மெண்ட்டையும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கான ஃபினான்ஷியல், டிஜிட்டல் மற்றும் லாஜிஸ்டிக் சர்வீசஸையும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக. இரண்டாவது MOU அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கூட பூச்சி மருந்து, விதை, உரம் மாதிரியான சாம்பிள்ஸை நாடு முழுவதும் இருக்கிற லேப்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு நேஷன் வைட் லாஜிஸ்டிக்ஸ் மெக்கானிசமை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. வெரி பிராக்டிக்கல் மூவ்ஸ். நெக்ஸ்ட், ரிப்போர்ட் செக்ஷன்ல PM மாத்ரு வந்தன் யோஜனா பத்தி இருக்கு. ஆமா, PMMZY ஸ்கீம் லான்ச் ஆகி 9 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வர்ற ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன? கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது தான். இதோட ஃபண்டிங் ரேஷியோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் 60:40, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸுக்கு 90:10, லெஜிஸ்லேச்சர் இல்லாத UTஸ்க்கு 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங். எவ்ளோ பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க? ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எப்படி கொடுக்கறாங்க? டிசம்பர் 2025 வரைக்கும் 4.05 crore பெனிஃபிஷியரிஸ் என்ரோல் ஆகியிருக்காங்க. 19,000 கோடிக்கு மேல டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. முதல் குழந்தைக்கு 5,000 ரூபாய் 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க. ரெண்டாவது குழந்தை பெண்ணா இருந்தா 6,000 ரூபாய் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க. வெரி குட் ஸ்கீம். இப்போ பிசினஸ் நியூஸ். ஏர் இந்தியாவும் ஏர் பால்டிக்கும் பார்ட்னர் ஆகியிருக்காங்களே. ஆமா,
ஏர் இந்தியா லாட்வியாவோட நேஷனல் கேரியரான ஏர் பால்டிக் கூட ஒரு யூனிலேட்டரல் கோட் ஷேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. கோட் ஷேர் அக்ரிமெண்ட்னா? சிம்பிளா சொல்லணும்னா ஏர் இந்தியா ஏர் பால்டிக் ஆபரேட் பண்ற ஃபிளைட்ஸ்ல தன்னோட AI கோட போட்டு டிக்கெட் விக்கலாம். இதனால பேசஞ்சர்ஸ் ஒரே டிக்கெட்ல இந்தியால இருந்து பால்டிக் ரீஜனுக்கு சீம்லெஸ்ஸா டிராவல் பண்ண முடியும். ஓகே, சோ கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட், IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட இக்னைட் ப்ரோக்ராம். ஆமா, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஃபவுண்டேஷன் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் FITTU சேர்ந்து அவங்களோட இக்னைட் ப்ரோக்ராமுக்கு கீழே ஒரு புது கோஹார்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இது யாருக்காக, என்ன சப்போர்ட் கொடுப்பாங்க? டீப் டெக் சொல்யூஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ற 15 ஹை இம்பாக்ட் இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக அவங்களுக்கு 30 lakhs வரைக்கும் நான் டைல்யூட்டிவ் ஃபண்டிங், மென்டர்ஷிப் அண்ட் மார்க்கெட் ஆக்சஸ் கொடுப்பாங்க. சவுண்ட்ஸ் கிரேட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ சயின்ஸ் நியூஸ்க்கு ஷிஃப்ட் ஆகலாம். SpaceX ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காங்களே. ஆமா, SpaceX காஸ்மோ SKY செகண்ட் ஜெனரேஷன் ஃபிளைட் மாடல் 3 அதாவது CSG-FM-3ன்ற ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டை Falcon 9 ராக்கெட் மூலமா சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்காங்க. இது யாருக்காக லான்ச் பண்ணாங்க? இது இட்டாலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ASI மற்றும் இட்டாலியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்காக லான்ச் பண்ணப்பட்டது. லான்ச் சைட் கலிஃபோர்னியால இருக்கிற வாண்டன்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ். சேட்டலைட்டோட டீடைல் சொல்லுங்க. இந்த சேட்டலைட்டோட வெயிட் 2205 kgs. இத 620 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல இருக்கிற சன் சிங்க்ரனஸ் லோ எர்த் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. கூல். அடுத்து ஸ்டேட் நியூஸ். வைஸ் பிரசிடென்ட் CP ராதாகிருஷ்ணன் புதுச்சேரிக்கு விசிட் பண்ணிருக்காரே. ஆமா, இது அவரோட இனாகுரல் விசிட் டு புதுச்சேரி. அங்க ஒரு சீனியர் செகண்டரி ஸ்கூல் பிளாக்க இனாகிரேட் பண்ணிருக்காரு. அப்புறம் பாரதியார் மெமோரியல்ல மகாகவி சுப்பிரமணிய பாரதியோட ஸ்டாச்சுவை அன்வீல் பண்ணிருக்காரு. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட 30th கான்வெகேஷன்ல சீஃப் கெஸ்டா கலந்துகிட்டாரு. வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் இவெண்ட்ல கலந்துகிட்டாரா? ஆமா, ஸ்மார்ட் சிட்டி மிஷனுக்கு கீழே ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட லான்ச் பண்ணி 216 புதுசா கட்டின வீடுகளோட சாவிகளை பெனிஃபிஷியரிஸ் கிட்ட கொடுத்தாரு. நைஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஆமா, கேரளால வயநாடுல இருக்கிற கல்பெட்டா ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட் தான் இந்தியால முதன்முறையா ஃபுல்லி பேப்பர்லெஸ் கோர்ட் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. ஃபுல்லி பேப்பர்லெஸ்னா? அங்க இருக்கிற எல்லா கோர்ட்ஸும் இப்போ டிஜிட்டலா ஃபங்க்ஷன் ஆகும். கேஸ் ஃபைல் பண்றதுல இருந்து எவிடன்ஸ் ரெக்கார்டிங், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் தான். பிசிக்கல் ஃபைல்ஸே தேவையில்லை. ஃபென்டாஸ்டிக். சரி, இப்போ அப்பாயின்மெண்ட் செக்ஷன். ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்க்கு புது சீஃப் ஜஸ்டிஸ். ஆமா, ஜஸ்டிஸ் மகேஷ் சரத் சந்திர சோனக்க ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டோட புது சீஃப் ஜஸ்டிஸா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவருக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? யாருக்கு பதிலா வராரு? இதுக்கு முன்னாடி பாம்பே ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரு. இப்போ ரிட்டையர் ஆகிற ஜஸ்டிஸ் தர்லோக் சிங் சௌஹானுக்கு பதிலா ஆபீஸ்க்கு வருவாரு. அண்டர்ஸ்டுட். இப்போ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஸ்போர்ட்ஸ். செஸ் சாம்பியன்ஷிப் பத்தி ஒரு பெரிய நியூஸ் இருக்கு. ஆமா, 27th FIDE வேர்ல்ட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் 2025 தோஹா கத்தார்ல நடந்துச்சு. யாரு சாம்பியன்ஸ்? வழக்கம் போல கிங் தான். நார்வேஜியன் கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கால்சன் ஓபன் கேட்டகரியில அவரோட 6வது வேர்ல்ட் ரேபிட் டைட்டிலையும் 9வது வேர்ல்ட் பிளிட்ஸ் டைட்டிலையும் வின் பண்ணி 2025 ரேபிட் பிளிட்ஸ் டபுள் கிரவுனை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இன்கிரெடிபிள். நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? நம்ம இந்தியன் GM அர்ஜுன் எரிகாய்சி ரேபிட் ஓபன் செக்ஷன் அண்ட் பிளிட்ஸ் ஓபன் செக்ஷன் ரெண்டுலயுமே பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காரு. விஸ்வநாதன் ஆனந்துக்கு அப்புறம் 2 கேட்டகரிஸ்லயும் மெடல் வாங்குற 2வது இந்தியன் இவர்தான். இட்ஸ் a huge achievement. சூப்பர்ப். விமென்ஸ் சாம்பியன்ஷிப்ல என்னாச்சு? விமென்ஸ் ரேபிட் சாம்பியன்ஷிப்ல ரஷ்யன் GM அலெக்சாண்ட்ரா கொரியாச்கினா டைட்டில் வின் பண்ணாங்க. நம்ம இந்தியன் GM குனேரு ஹம்பி பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க. அண்ட் விமென்ஸ் பிளிட்ஸ்? கஜகிஸ்தானை சேர்ந்த GM பிபிசாரா அசாவுபாயவா அவங்களோட 3வது வேர்ல்ட் பிளிட்ஸ் டைட்டில் வின் பண்ணாங்க. ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பை ஆல். ஃபிடேயோட ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸையும் சொல்லிடலாமா? கண்டிப்பா. ஃபிடேயோட பிரசிடென்ட் ஆர்கடி டர்கோவிச் அண்ட் டெபுட்டி பிரசிடென்ட் நம்ம விஸ்வநாதன் ஆனந்த். பர்ஃபெக்ட். இதோட செப்டம்பர் 15, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. வெயிட், போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் இருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL மாதிரி. நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் இரவு 8 மணிக்கு நடக்கிற இந்த குவிஸ்ல கலந்துக்கோங்க. ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் பண்ணப்படும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திக்கலாம். Until then, keep learning and stay sharp. Bye.